அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க ஆய்வாளர் ஜார்ஜ் ரிச்சர்ட்ஸ் மினாட் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க ஆய்வாளர், அமெரிக்க மருந்தியல் ஆய்வாளரும், ஃபார்மசி தொடர்பு ஆய்வு செய்தவரும், மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றவருமான ஜார்ஜ் ரிச்சர்ட்ஸ் மினாட் பிறந்த தினம் என்று. அமெரிக்காவின் மாசாசூசெட்ஸ் மாநிலம் பாஸ்டன் நகரில் 1885 பிறந்தார். தந்தை உட்பட குடும்பத்தில் பலரும் மருத்துவர்கள் என்பதால் இவருக்கும் இயல்பாகவே மருத்துவத்தில் ஆர்வம் பிறந்தது. பலவீனமான குழந்தையாக இருந்ததால் அடிக்கடி காய்ச்சல் வரும். சிகிச்சையும் பராமரிப்பும் எப்போதும் இவருக்கு தேவைப்பட்டன. தெற்கு கரோலினாவின் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களில் வளர்ந்தார். இதனால் இயற்கைக்கு மிகவும் நெருக்கமாக வாழும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இயற்கையின் அழகின் தாக்கம் இவரை எழுத்தாளராக மாற்றியது. பட்டாம்பூச்சிகள் பற்றி இவர் 1902 எழுதிய கட்டுரைகள் அறிவியல் இதழ்களில் வெளிவந்தன. பள்ளி படிப்புக்கு பிறகு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் பணிபுரிந்தார். மருத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். இரத்தத்தில் காணப்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டார். இது குறித்து பல கட்டுரைகளையும் எழுதினார். பால்டிமோரில் உள்ள ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ உதவியாளராக பணியாற்றினார். இரத்த சோகையின் பல்வேறு வகைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மாசாசூசெட்ஸ் பொது மருத்துவமனையில் சேர்ந்தார். ஹார்வர்டு மருத்துவக் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணிபுரிந்தார். ஆர்த்ரைட்டிஸ், இரத்த முறைதல், இரத்த கோளாறுகள், இரத்த பரிமாற்றத்தின் போது ஏற்படும் பாதிப்புகள், நிணநீர் திசுக்களின் சீர்குலைவுகள், இரத்த சிவப்பணு செயல்பாடுகள், இரத்த புற்றுநோய், இரத்த சோகை தொடர்பான போன்ற 8க்கும் மேற்பட்ட துறைகள், அந்த இரத்த பிரிவுகள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கார். இரத்தத்தை 8 பார்வையில் பார்த்து ஆய்வு பண்ணியிருக்கிறார். இரத்த சிவப்பணுகள் பற்றிய இவரது கண்டுபிடிப்பு மகத்தானது. இவற்றை உருவாக்கும் அந்த இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கும் எலும்பு மச்சையின் செயலிழப்பு காரணமாகவே இரத்த சோகை ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்தார். உணவு பழக்கங்களே இதற்கு காரணம் என்பதையும் கண்டறிந்தார். புற்றுநோயின் பல்வேறு வகைகள் குறித்து ஆராய்ச்சி செய்தார். இரத்த சோகை குறித்து ஆராய்ச்சி செய்து வந்த வில்லியம் மர்பி, ஜார்ஜ் விம்பிள் ஆகிய ஆராய்ச்சியாளர்களுடன் வில்லியம் ஹார்பி ஆனால் வில்லியம் மர்பின் போட்டிருக்கு போன்ற ஆராய்ச்சியாளரோட இவருக்கு தொடர்பு ஏற்படுது. இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட நாய்களை சோதனை முறையில் விம்பிள் குணப்படுத்தியதை கண்டார். விம்பிள்னு ஒரு ஆய்வாளர் குணப்படுத்தியதை காண்கிறார். அதாவது ஜார்ஜ் விம்பிள். அவர்களுடன் இணைந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். இவர்களது ஆராய்ச்சிகள் இரத்த சோகைக்கான சிகிச்சை குறித்த கண்டுபிடிப்புக்கும் வழிவகுத்தன. குணப்படுத்த முடியாது என்று கருதப்பட்ட பெர்னிஜியஸ் இரத்த சோகைக்கு கல்லீரல் மூலம் சிகிச்சை அளிக்க முடியும் என்பதை கண்டறிந்தார். இது மருத்துவ வரலாற்றில் மகத்தான வளர்ச்சியாக கருதப்பட்டது. இதற்காக வில்லியம் மர்பி மற்றும் ஜார்ஜ் விம்பிள் ஆகியோருடன் இணைந்து மருத்துவத்துக்கான நோபல் பரிசை 1934ஆம் ஆண்டு இவர் வென்றார். ஆனால் நேற்று ஒருத்தர் பிறந்தார்ல, வுடி ஆலன், அவர் 1935 பிறந்திருக்கிறார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக 1928 தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல்வேறு மருத்துவ நிறுவனங்கள், அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டிருந்த இவர் உடலியல் குறித்த ஆராய்ச்சிகள், பரிசோதனைகளில் மகத்தான பங்களிப்புகளை வழங்கினார். உலக புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வாளராக திகழ்ந்தவரும் வாழ்நாள் முழுவதும் இரத்த சோகை பாதிப்புகள் தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டு சிறந்த சிகிச்சை முறையை வழங்கியவருமான ஜார்ஜ் மினாட் நீரிழிவு நோய் தொடர்பான சிக்கலால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசான பிறகு இறந்துடுறார். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க ஆய்வாளர்
ஜார்ஜ் ரிச்சர்ட்ஸ் மினாட். இவர் ஒரு மருந்தியல் ஃபார்மசி ரிசர்ச்சராகவும் இருந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.